Hello all, this is Madhu from Metaflame. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா count vowels and consonants in a string. இது வந்து string சீரீஸோட ஃபர்ஸ்ட் சம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சம் தான். ஸோ இது நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும்போது இது ஒரு பேட்டர்ன், ரைட்? ஸோ கவுண்ட் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இதில் எவ்வளோ வவல்ஸ் இருக்கு, எவ்வளோ கான்சனன்ஸ் இருக்குங்கிற கவுண்ட்டை நம்ம இப்படி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல நான் ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட வவல் கவுண்ட்டையும் கான்சனன்ட் கவுண்ட்டையும் இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிக்கிட்டேன், ரைட்? ஏன்னா நம்ம அதோட கவுண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகும்போது நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா லோயர் கேஸில், அதாவது எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி நான் எதில் ஸ்டோர் பண்ணிடுறேன் அப்படின்னா, அதே ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு str.to லோயர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ லோயர் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்மால் கேஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இதுதான், கேமல் கேஸில் எழுதுவோம், எல் கேப்ஸ் அப்புறம் சி கேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் int I is equal to 0லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி I is less than கேரக்டர் டாட் லென்த், அதாவது ஸ்ட்ரிங் டாட் லென்த், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு GTH இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். I++ போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ உள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை ரிட்ரைவ் பண்ண போகிறேன், அதாவது ஐத் கேரக்டரை எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி எடுக்க அப்படின்னா சிஹெச்ங்கிற ஒரு வேரியபிள் நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கேரக்டர் சிஹெச் அப்படிங்கிறது, அந்த கேரக்டர் சிஹெச்சோட டேட்டா டைப் கேர், ரைட்? ஸோ அது வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியபிள் அதை எப்படி எடுக்கலாம், கேரட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எடுக்கலாம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுடைய ஐத் பொசிஷன், அதாவது ஐத் பொசிஷன் வந்து 0th பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்ல அதை எடுத்து சிஹெச்ல ஸ்டோர் பண்ண போகுது, ரைட்? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஏல இருந்து ஜெட்குள்ள லை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இஃப் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் சிஹெச் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ளேயும் அது கேரக்டருக்கு மேலேயும் அந்த ரெண்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஜெட்டுக்கு கீழே இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜெட், இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அடுத்த கண்டிஷனே எனக்கு செக் ஆகணும், கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் எழுதணும். இதுக்குள்ளதான் நான் செக் பண்ணுவேன் அது வவ்வலா இல்ல கான்சனண்டா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ வவல்னா வவல் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம், கான்சனன்ட்னா கான்சனன்ட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வவல் செக் பண்ணுறதுக்கு ஏ இல்லது சிஹெச் வந்து ஈக்குவல் டு ஈயா இருக்கலாம். இல்லது நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுத மாட்டேன், ஜஸ்ட் இந்த ஸ்மால் லெட்டர் ஏஇஐஓயு மட்டும்தான் எழுதுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே லோயர் கேஸில் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக நான் இதை மட்டும் எழுதுனா போதும், ஏஇஐஓயு ஸ்மாலர் கேஸ் மட்டும் நான் எழுதுவேன், ரைட்? ஸோ எழுதிட்டு CH equal to IO, then இன்னொன்று என்னது U. ஸோ CH equal to U. இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணணும், கவுண்டர்ஸ் வவல்ஸோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ வவல்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட்டை வந்து வவல்ஸுங்கிறோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன், ரைட்? இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சனன்ஸோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எல்ஸ் கான்சனன்ஸோட கவுண்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ரைட்? ஸோ இது கீழே தான் எழுதணும்னு இல்லை, எதுவும் பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரக்சருக்காக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது முடிஞ்சது. நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். ஸோ லூப்க்கு வெளியே பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ லூப் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே முடியுது. அப்போ லூப் வெளியே system.out.println போட்டு system.out.println println போட்டு என்ன பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வவல்ஸை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ vowels equal to plus
வவல்ஸ், ரைட்? ஸோ இது வவல்ஸோட கவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து கான்சனன்ஸோட கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணுறது, ரைட்? கான்சனன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். Yeah, we are getting the answer. Vowels is equal to 3, consonants is equal to 7. நீங்க வேற எந்த இன்புட்னாலும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இங்க டைரக்டா hello world அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஸ்பேஸை வந்து கவனமா வச்சு நம்ம பார்க்கணும். அந்த ஸ்பேஸை நெக்லெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏல இருந்து செட்குள்ள இருந்தாதான் எனக்கு இந்த ஏஇஐஓயு அப்புறம் அதை வந்து செக் பண்ணிட்டு உள்ள போகணும். ஓகேயா? ஸோ அந்த கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரத்துல வந்து அது மறந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் சீரீஸில் ஃபர்ஸ்ட் சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.